ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சோர்ஸ் ஃபைல் டிக்ளரேஷன் ரூல்ஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சோர்ஸ் ஃபைல் டிக்ளரேஷன் ரூல்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பார்க்குறதுக்கு முன்னாடி சோர்ஸ் ஃபைல்னால் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமர் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுகிறவராக கூட இருக்கட்டும், அவங்க கோடு எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை எய்ம் பண்ணி தான் கோடு எழுதுகிறாங்க இல்லையா? ஸோ அந்த கோடை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இல்லை ஏதோ ஒரு லாங்குவேஜ் மிடில் லெவல் லாங்குவேஜாக கூட இருக்கலாம், ஸோ அந்த மாதிரி அசம்பிளி லாங்குவேஜாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமர் எழுதக்கூடிய கோடு தான் நம்ம சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சோர்ஸ் கோட் சேவ் பண்ணக்கூடிய அந்த ஃபைலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சோர்ஸ் ஃபைல் நம்ம டிக்ளரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் சோர்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே பார்த்திங்கன்னா சில ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய பேர் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஜாவாவில் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸஸ் மூலிமா தான் டிஃபைன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சில இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் சோர்ஸ் ஃபைலில் நீங்கள் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை கிளாஸஸ் ஏதாவது நீங்கள் மல்டிபிள் கிளாஸஸ் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது யூனிவர்சலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபார்மேட் தான். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு ரூலாக பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஒரு சோர்ஸ் ஃபைல் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது என்னென்ன ரூல்ஸ்னால், ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்திங்கன்னா, ஒரு சோர்ஸ் ஃபைலுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பப்ளிக் கிளாஸ் மட்டும் தான் இருக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா மெயினான இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்லிப்ஸ் ஐடியில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணக்கூடிய கோட் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமர், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜாவா லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கு கோட் எழுதியிருக்கேன். ஸோ இந்த கோடை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சோர்ஸ் கோடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சோர்ஸ் கோடை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைல் நேம் பார்த்திங்கன்னா hello world.java அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபைலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சோர்ஸ் ஃபைல்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நான் அந்த சோர்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரூல் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு சோர்ஸ் ஃபைலில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பப்ளிக் கிளாஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த சோர்ஸ் ஃபைல், இது ஒரு சோர்ஸ் ஃபைல். ஸோ இந்த சோர்ஸ் ஃபைல் பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக ஒரே ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணுறது சிம்பிள் ப்ரோக்ராம் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு பப்ளிக் கிளாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரூல் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல் நான் ஒபே பண்ணியிருக்கேன். ஒரு சோர்ஸ் ஃபைலுக்கு ஒரே ஒரு பப்ளிக் கிளாஸ். செகண்ட் ரூல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோர்ஸ் ஃபைலில் பார்த்திங்கன்னா மல்டிபிள் நான் பப்ளிக் கிளாஸஸ் இருந்துக்கலாம். அதாவது பப்ளிக்குன்னு இல்லாமல் ப்ரைவேட்டாவோ இல்லைனா ப்ரொடெக்டடாவோ, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிளாஸஸ் மல்டிபிள் எத்தனை கிளாஸஸ் வேணால் இருந்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் ரெண்டு பாயிண்ட்டுக்குமே ரிலேஷன் இருக்குது. ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஒரு சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரே ஒரு பப்ளிக் கிளாஸ் தான் இருக்கணும். மற்ற கிளாஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாவோ இல்லை ப்ரொடெக்டாவோ நான் பப்ளிக் கிளாஸஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ மல்டிபிள் நான் பப்ளிக் கிளாஸஸ் ஒரே ஒரு பப்ளிக் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இன்னொரு பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் கிளாஸ்க்கு நம்ம நேம் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அது எப்போவுமே எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் சோர்ஸ் ஃபைலில் எந்த நேமில் சேவ் பண்ணுறீங்களோ அந்த நேம் தான் பார்த்திங்கன்னா அந்த பப்ளிக் கிளாஸ்க்கு நேமாகவும் கொடுக்கணும். முடிகிறப்போ பார்த்திங்கன்னா .java அப்படின்னு சொல்லி எண்ட் பண்ணி நீங்கள் தான் டெர்மினேட் பண்ணணும். ஸோ எப்போவுமே பப்ளிக் கிளாஸ்க்கு நம்ம நேம் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த எக்ஸாம்பிள் வச்சே சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு சோர்ஸ் ஃபைல். இந்த சோர்ஸ் ஃபைலில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு பப்ளிக் கிளாஸ் மட்டும் தான் இருக்குது. இதே நான் மல்டிபிள் கிளாஸஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அதெல்லாம் நான் பப்ளிக் கிளாஸஸாக இருக்கும். அது நீங்கள் செகண்ட் ரூலை அஸ்யூம் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரூல் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம் ஆஃப் த பப்ளிக் கிளாஸ் இருக்கு இல்லையா? ஸோ பப்ளிக் கிளாஸோட நேம் எதுவோ அதை தான் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சோர்ஸ் ஃபைலுக்கு நேமாக கொடுக்கணும். ஸோ என்னோடய சோர்ஸ் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா hello world.java. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பப்ளிக் கிளாஸோட நேம் தான் எனக்கு பார்த்திங்கன்னா சோர்ஸ் ஃபைலோட நேமாகவும் இருக்குது. நான் முடிக்கிறப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா .java அப்படிங்கிறத அந்த ஃபைல் நேமுக்கு அப்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா தேர்ட் ரூலில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம எக்லிப்ஸ் ஐடியை வச்சு பார்த்துட்டோம்னால இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபோர்த் ரூல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன் நம்ம எப்படி வந்து பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் கீழே வந்து பார்த்திங்கன்னா பை டிஃபால்ட்டாக அந்த பேக்கேஜ் வந்து இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து புது நியூ பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணேன். அந்த பேக்கேஜ் தான் இந்த ஜாவா டுட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு நியூ பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி நான் வந்து அதுக்குள்ளே வந்து என்னோடய சோர்ஸ் ஃபைல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம ஏன் வந்து அந்த பேக்கேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணுறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடெல்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கணும். ஸோ சில சர்டன் ஃபோல்டர்ஸ்க்குலாம் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கோடை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பேக்கேஜஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஜாவா டுட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நான் செட் ஆஃப் சோர்ஸ் ஃபைல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ நான் வந்து என்ன தெரியணும் அப்படின்னா வந்து இந்த hello world ஜாவா சோர்ஸ் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எந்த பேக்கேஜ்க்கு கீழே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கோடில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ பேக்கேஜ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்கேஜ் நேம் வந்து இங்கே நான் கொடுப்போம். ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஜாவா டியூட்டோரியல்ஸ்னால ஜாவா டுட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். முடிக்கிறப்ப நீங்கள் செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜ் அப்படிங்கிற கீவேர்ட் அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜ் நேம் நீங்கள் என்ன வந்து அந்த பேக்கேஜ் நேம் இங்கே க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த நேம் இங்கே நீங்கள் வந்து கொடுக்கணும். ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்து புதுசாக ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் நீங்கள் சோர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ 4th ரூலில் நம்ம வந்து என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா சப்போஸ் ஒரு கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ்குள்ளே நீங்கள் டிஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும் சோர்ஸ் ஃபைலில் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதாவது ஏன் நம்ம வந்து இந்த லைனை வந்து இங்கே கொடுக்கணுமா, இல்லை இதை நம்ம வந்து டெலீட் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து எரர் தான் வரும். ஸோ பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இது வந்து சின்டாக்ஸ் ரூல் மாதிரி தான். எப்போவுமே வந்து ஒரு சோர்ஸ் ஃபைல் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஒரு கிளாஸ் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் புதுசாக வந்து ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறது வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறமாட்டிக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹலோ வேர்ல்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்.ஜாவாலலாம் கோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் பப்ளிக் கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த பேக்கேஜும் கொடுக்கல. ஏன்னா நான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நியூ பேக்கேஜும் நான் க்ரியேட் பண்ணல. டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கனால இது நான் பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் இங்கே யூஸ் பண்ணல. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நானாக புதுசாக ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கனால அந்த பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைலில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4th ரூல். 5th ரூல் வந்து என்னென்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்துட்டோம். அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அது சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் கோடில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி எழுதணும்னா அந்த பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கிளாஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அது ரெண்டுக்கும் நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். அதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து எந்த பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா ஸோ அந்த பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்துக்கலாம். ஆனால் எப்போவுமே நீங்கள் வந்து ரூல் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறமாட்டிக்கு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறமாட்டிக்கு கிளாஸ் டிக்ளரேஷன். ஸோ இதெல்லாம் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கோடு வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இன்னும் நிறையா ரூல்ஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமாட்டிக்கு இதுக்கு வரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 5th பாயிண்ட். ஸோ 5th ரூல் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கிளாஸ் டிக்ளேர் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் நடுவில் தான் வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே யூஸ் பண்ணணும். ஸோ பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக என்ன ரூல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப இம்போர்ட் அண்ட் பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து நீங்கள் ஒரு சோர்ஸ் ஃபைலில் ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து கொடுத்தா போதும். ஸோ அந்த சோர்ஸ் ஃபைலில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸ்க்கும் தனித்தனியாக போய் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரே ஒரு பப்ளிக் கிளாஸ் இருக்குது. சப்போஸ் மல்டிபிள் நான் பப்ளிக் கிளாஸஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ்க்கு முன்னாடியும் போயிட்டு பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ ஒரு சோர்ஸ் ஃபைலில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸ்க்குமே காமனாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜ் அண்ட் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போய் மென்ஷன் பண்ணணும், டிக்ளேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரூல். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சோர்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சில டிக்ளரேஷன் ரூல்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா
ஜாவா பேக்கேஜ்னால் என்ன, அதில் வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டெஃபனிஷன் வந்து நான் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு இப்போ நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து அதில் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.